வாழ்க வளமுடன். ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது செம்பரத்தை மணப்பாகு செய்யக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது செம்பரத்தை பூக்கள் தேவை. இது நம்ம வீட்டில் வளரக்கூடிய பூக்கள் தான். நமக்கு தேவையான பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கணும். சேகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் காம்பையும் நீக்கிட்டு வெறும் இதழ்களை மட்டும் சேகரிக்கணும். நம்ம இப்போ ஒரு 450 பூ அளவுக்கு நம்ம சேகரிச்சிருக்கிறோம். இப்போ 450 பூவுக்கு நம்ம 100 எலுமிச்சம்பழம் எடுக்கணும். 100 எலுமிச்சம்பழம் எடுத்து அதோடைய விதைகள்லாம் நீக்கிட்டு வடிகட்டி சுத்தமாக எடுத்துக்கணும். சுத்தமாக எடுக்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பழ சாறில் நம்ம ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி பூக்களை இதழ்களை அதில் போட்டு சரியாக ஒரு நாள் அளவுக்கு ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிற்பாடு அதோடைய கலர் மாறிடும். கலர் மாறி இந்த செம்பருத்தி பூவுடைய அந்த கலர் முழுசாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதோடைய பூக்களை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறணும். நல்லா வடிகட்டி சாறு பிழிஞ்சு சுத்தமாக வெறும் சாறு மட்டும் வச்சுக்கிறணும். அந்த சாறில் நம்ம கல்கண்டு 2 கிலோ டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கிறணும். நம்ம இப்போ 400 பூ வச்சுருக்கிறதுனால 2 கிலோ டைமண்ட் கல்கண்டு 100 எலுமிச்சம்பழம் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் எந்த அளவில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கிறலாம். டைமண்ட் கல்கண்டை அதில் போட்டு நல்லா கலக்கி சிறுத்தீயாக அடுப்பில் வச்சு நல்லா பொறுமையாக காய்ச்சணும். சிறுத்தீயாக காய்ச்சும் போது நல்லா சாரெலாம் சுண்டி பாகுபதம் ஆகும். நல்லா பாகுபதமாக ஆனவனை தான் எடுக்கணும். நம்ம பாகுபதம் ஆகலைன்னா சீக்கிரத்தில் மருந்து பூசணம் முடிச்சிடும். நல்லா பாகுபதமாக ஆனோன்னா எடுத்து ஆற விட்டுறணும். ஒரு அரை பங்கு ஆறின பிற்பாடு தேன் சேர்க்கணும். தேன் எவ்வளோன்னா நம்ம சேர்த்துருக்க அளவுக்கு 2 கிலோ அளவு சேர்க்கணும். அதாவது 400 பூக்கு 100 எலுமிச்சம்பழம் 2 கிலோ டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிற பட்சத்தில் 2 கிலோ தேன் சேர்க்கலாம். 2 கிலோ தேன் சேர்த்து நல்லா கிண்டி வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். நல்லா ஆறினோன்னா பாகுபதத்துக்கு நல்லா செம்பருத்தி மணப்பாகு வந்துடும். நல்லா கெட்டியாக இருக்கும். அதுதான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். இது எப்படி உபயோகப்படுத்தணும்னா தினமும் ஒரு ஸ்பூன் காலையிலையும் நைட்லேயும் தண்ணியிலையோ பால்லையோ கலக்கி தொடர்ந்து சாப்பிட்லாம். நம்ம இந்த முறை செஞ்சது டைமண்ட் கல்கண்டில் செஞ்சுருக்குறோம். டைமண்ட் கல்கண்டுக்கு பதிலாக நம்ம பனவெல்லமோ அல்லது பனக்கல்கண்டோ சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் இது சாப்பிட்றது தவிர்த்துக்கலாம். இது உடம்பு ரொம்ப உஷ்ணமாக உள்ளவங்க குடித்தாங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகவும், இந்த வெயில் நேரத்துக்கு இது குடிச்சிட்டு வந்தாங்க சொன்னோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இருதய பலகீனத்தை போக்கும், இருதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இரத்த இன்மை இரத்த சோகை இதெல்லாம் போக்கும், பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். இந்த மருந்தை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.